ஹலோ எவ்ரிவன், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, கரண்ட் ஃபீலிங்ஸ் ஆஃப் யோர் பார்ட்னர். உங்கள் பார்ட்னருக்கு வந்துட்டு இப்போ உங்கள் மேலே இருக்கக்கூடிய கரண்ட் ஃபீலிங்ஸ் என்னவா இருக்கு, ஸோ என்ன மாதிரி ஒரு உணர்வுகள் இருக்கு உங்கள் மேலே கரண்ட்லி பார்க்கலாம். 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1 இந்த குட்டி யூனிகார்ன். ஸோ இந்த யூனிகார்ன், ஓகே. Pile number 2 in the smiley, yellow color smiley. Pile number 3 in the குட்டி mini tree. ஓகேவா? ஸோ இந்த 3 பைல்ல நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தென் 1 பைல் தாராளமாக பார்க்கலாம். ஏன்னா இது எல்லாமே ஜென்ரல் ரீடிங். ஸோ காமனா எல்லாருக்கும் பொதுவாக பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, அதே மாதிரி நீங்க ஒரு பைல சூஸ் பண்றீங்க, அது உங்க சூழ்நிலைக்கு மேட்ச் ஆகல அப்படின்னா வேற ஒரு பைல் சூஸ் பண்ணி கூட பார்த்துக்கலாம். நோ ப்ராப்ளம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1. ஸோ யாரெல்லாம் இந்த குட்டி பியூட்டிஃபுல் யூனிகார்னை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ உங்கள் பார்ட்னருடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன? So pile number 1, current feelings of your partner. ஓகே, ஸோ பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு ரொம்ப யோசிக்கிறாங்களோ, ஏதோ ஒரு ப்ரெஷர் தெரியுது, ஏதோ ஒரு பிளாக்கேஜஸ் இருக்கு அண்ட் ரொம்ப வந்து யோசிக்கிறாங்க. எய்தர் வந்து உங்க 2 பேருக்குள்ள நடக்கிற ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கலாம், இல்லைன்னா வேற ஒரு நபர் கிரியேட் பண்ற ஒரு பிரச்சனைகளாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறது இருக்கு இந்த இடத்துல, அழுத்தம். சம்டைம்ஸ் ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணிட்டு அவங்களாவே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கிக்கிறாங்களோ, லைக் பர்சனலாக நிறைய விஷயங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கு. சின்ன சின்ன விஷயங்களாகவே இருக்கட்டுமே, அது வந்து அவங்கள டார்கெட் பண்ற மாதிரியே நினைச்சுக்கிறாங்க. ஸோ பர்சனலாக எடுத்துக்கிற மாதிரி இருக்கு. ஸோ மோர் தென் லவ் இருக்கா அப்படின்னு கேட்டா, யூ காட் அ பியூட்டிஃபுல் பாண்டிங் இருக்கு, லவ் அப்படிங்கிறதும் இருக்கு. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி நிறைய தடைகள், பிளாக்கேஜஸ் வந்துட்டு காமிக்குது. இப்போ நீங்க வந்து மேரிடான பர்சனாக இருந்தாலும் சரி, கண்டிப்பா ஒரு 3வது நபர்னால ஒரு பிரச்சனைகள் தான் அதிகமா தெரியுது. அது என்ன அப்படின்னா, உங்க பார்ட்னர் உங்க மேல லவ் காமிக்கிறத தாண்டி அந்த ஒரு அழுத்தம்னால, அந்த ஒரு ப்ரெஷர்னால ஒரு 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 கோவத்தை காமிக்கிற மாதிரி இருக்கு, ஒரு டிசப்பாயின்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு காமிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ பட் டீப் டவுன் தெர் இஸ் அ லவ் இருக்கு. பட் இந்த சூழ்நிலைகள் மாறணும் அப்படின்றதுமே வந்துட்டு அவங்க ஸ்ட்ராங்கா எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கு. உங்க பார்ட்னரை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு தட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுமே, அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறதுமே எதிர்பார்க்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ இப்போ நீங்க ஜஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கீங்க, இன்னும் வந்து மேரேஜ் எல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்றவங்களுக்கு பொறுத்த வரைக்கும், எஸ், மேரேஜ் பண்ணிட்டு லைஃப்ல செட்டில் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் கண்டிப்பா வந்துட்டே இருக்கு. பட் ஸ்டில் அந்த ஸ்ட்ரகிள் இருக்குல்ல, அதுதான் வந்துட்டு அவங்க வெளியில ஓப்பனா எக்ஸ்பிரஸ் பண்ண விடாம தடுக்குது.
ஸோ மேபி லைக் நீங்களும் வந்துட்டு ஒரு தவறான புரிதல் இருக்கலாம் உங்க பார்ட்னர் மேல. பிகாஸ் அவங்க ரொம்ப வெளியே ஓப்பனா பேசிட்டா பரவாயில்ல, பட் அதை பேசாம மனசுக்குள்ளார வைக்கிறதுனால, அவங்களாவே ஒரு விஷயம் நினைச்சிட்டு பண்றதுனால ப்ராப்ளம் வருது. ஸோ ஸோ ஃபைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு ஏதோ ஒரு சைலண்டான ஒரு ப்ரொடெக்ஷன் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். உங்ககிட்ட அவங்க வந்து ஒரு சில விஷயம் ஓப்பனா சொல்லலைனாலும் ஏதோ ஒரு இதுல வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்றாங்க. அவங்க மேபி ரொம்ப அமைதியாக இருக்கலாம். உங்க பார்ட்னர் உங்ககிட்ட பாக்குறப்போ நிறைய மனசுல வச்சிருக்க மாதிரி இருக்கும், பட் சைலண்டாக இருக்காங்க. பிகாஸ் யார்கிட்ட இருந்தோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துல இருந்தோ உங்களை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. ஓகேவா? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய இருக்கு. பட் உங்க பார்ட்னர் மனசுல நினைக்கிறத வந்துட்டு வெளியில சொல்றதுக்கு ஹி நீட் சம் டைம், சம் சான்சஸ். ஓகேவா? அவங்க அமைதியா இருக்கிறது தான் வந்துட்டு எல்லா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் காரணம். ஓகேவா? ஸோ வந்து ஓப்பன் அப் பண்ணுவாங்க. கிவ் டைம், கொஞ்சம் டைம் எதிர்பார்க்கறாங்க. எஸ், பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டட் சேஞ்சஸ். உங்க பார்ட்னர் இந்த வரக்கூடிய நாட்கள்ல வந்துட்டு அவங்க மனசுல வச்சிருக்கிற விஷயங்கள், ஒப்பீனியன்ஸை உங்ககிட்ட சொல்றதுக்கு, ஓப்பன் அப் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே வந்துட்டு இருக்கு. ஸோ 2 பேருக்குள்ளரையும் வந்துட்டு அந்த ஒரு சான்சஸ் வெரில எப்போ நடக்கும், எப்படி, வெரி குயிக், எனி டைம், எந்த நேரமே திடீர்னு வந்துட்டு ஒரு மொமெண்ட் இல்லைன்னா ஒரு விஷயம் வந்துட்டு உங்க 2 பேர்த்தையும் வந்துட்டு கனெக்ட் பண்ணும். நிறைய விஷயங்களை ஷேர் பண்றதுக்கு, மனசுல இருக்கிறத வந்துட்டு வெளிப்படையா சொல்றதுக்கு சூழ்நிலைகளும் அமைச்சு கொடுக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். உங்க பார்ட்னருடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன? பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு த எனர்ஜி இஸ் ஓகே. பார்ப்போம். ஓகேவா? see this is something not okay, பட் பார்ப்போம். ஓகே, ஸோ உங்க பார்ட்னர் ஏதோ ஒரு விஷயத்துல ட்ராப் ஆன மாதிரி இருக்காங்களா? உங்களுக்குமே தெரியுதா? யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு அகைன்ஸ்டா அவங்கள வந்து ரொம்ப தூண்டி விடுற மாதிரியோ இல்ல ஏதோ ஒரு விஷயம் சொல்லி கொடுக்கற மாதிரியோ இருக்கா? இது என்ன அப்படின்னா someone is mind controlling, மைண்ட் கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கு, which is not good. கண்டிப்பா குட் கிடையாது. அண்ட் உங்க பார்ட்னரை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஃபீலிங்ஸ் வந்து டைம் டு டைம் உங்க 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 மேல இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸ் டைம் டு டைம் மாறிட்டே இருக்க மாதிரி இருக்கு. பிகாஸ் ஆஃப் தட் மைண்ட் கண்ட்ரோல், ஒரு வேற ஒரு நபர் கிரியேட் பண்ற ஒரு விஷயங்கள்னால. ஓகேவா? ஸோ உங்க பார்ட்னருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டைம் வந்துட்டு நல்லா பேசுவாங்க, ஒரு சில டைம் பேச மாட்டாங்க. பிகாஸ் ஸ்ட்ராங் தேர்ட் பார்ட்டி விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. அது வந்து இவங்களோட மைண்டை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அதுதான் இதுக்கான ஒரு காரணம். ஓகேவா? ஸோ இன்ஃபேக்ட் உங்களுக்கே வந்துட்டு ஒரு நிறைய குழப்பங்கள் வந்துட்டு இருந்திருக்கும். என்னடா புரிஞ்சிக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன சொல்ல வராங்கன்னு தெரியலன்ற ஒரு குழப்பங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சுட்டே இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ பைல் நம்பர் 2. ஓகேவா? ஸோ பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் தட்ஸ் சம்திங் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் சரி உங்க பார்ட்னருக்கும் சரி அண்டர்ஸ்டாண்டிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் சுத்தி என்ன நடக்குதுங்கிற ஒரு புரிதல் வேணும். புரிதல் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இருக்கு. அண்ட் புரிதலை தாண்டி எதிர்பார்ப்புகள் ரொம்ப நிறைய இருக்கு உங்க பார்ட்னருக்கு உங்க மேல, உங்களுக்கு உங்க பார்ட்னர் மேல. ஸோ அது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து ஒரு
இம்பேலன்ஸாக வந்து வச்சிருக்கு. ஓகேவா? பட் உங்கள் பார்ட்னரை பொறுத்த வரைக்கும் உங்கள் மேலே இருக்கக்கூடிய தட் ஃபீலிங் வாஸ் குவைட் ஜெனுவன் அண்ட் நார்மல், கேஷுவல் அண்ட் ஒரு டீசெண்டான ஒரு லவ். ரொம்ப ஓவர் பந்தாக காமிச்சிட்டு ரொம்ப ஷோ ஆஃப் பண்ணிட்டெல்லாம் கிடையாது. வெரி மெச்சூர்டான ஒரு சைலண்ட் லவ் இருக்குதா. பட் ஆனால் அதை வெளியில் காட்டுறதுக்கும் அதுக்கான சூழ்நிலைகள் அமையாமும் காத்திருக்கு. அனதர் திங் வந்துட்டு இந்த தேர்ட் பார்ட்டியோடைய இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் மோர் தேன் தேட், அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் ஈவில் ஐ, கந்திருஷ்டி பயங்கரமாக இருக்கு. ஸோ 2 பேருக்கும் நடுவில் கந்திருஷ்டி ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ அதுவும் ஒரு வகையில் வந்து பிரச்சனைகள் தான். ஸோ ப்ரொடெக்ஷன் கண்டிப்பாக வந்துட்டு 2 பேருமே வந்துட்டு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேவா? I'll take this. See, நான் சொன்னதான் வந்திருக்கேன் இதுலையுமே. ஓகே, யூ கேன் சி த ஹார்ட் பிரேக்ஸ் இருக்கு. இது எல்லாமே வந்துட்டு சும்மா லைக் ஒரு டெம்பரரி தான். இட்ஸ் நாட் லைக் பெர்மனன்ட்னு சொல்ல முடியாது. ஸோ பட் இதெல்லாம் சூழ்நிலைகள் வந்துட்டு மாறும். ஓகேவா? பட் மனசுல இருக்கு லவ். மனசுல வந்துட்டு நிறைய ஒரு அவங்க ரிக்ரெட் பண்றாங்க. உங்க விஷயத்துல ரொம்ப ரிக்ரெட் பண்றாங்க, வருந்துறாங்க. பட் ஆனால் அதை வந்து வெளிப்படையாக சொல்றதுக்கு முடியல. யாரோ ஒருத்தவங்க வாட்ச் பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு உணர்வுகள் இஸ் பேட் கண்டிப்பா. ஓகே, once again the devil. Okay, it's a strong warning. I'm sorry to say, but it is a strong warning. Pile number 2, don't take it light. உங்க ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும், ஃபீலிங்ஸ் பொறுத்த வரைக்கும் it is very strong. ஓகேவா? ஸோ கவனத்துக்கு கொண்டு வரணும். ட்ரஸ்ட் இஷ்யூஸ், டோன்ட் ட்ரஸ்ட். ஒரு ஸ்மைலி ஃபேஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேஸே இருக்கட்டுமே. இந்த மாதிரி ஒரு நார்மல் ஃபேஸுக்கு பின்னாடியுமே நிறைய ஒரு ஈவில் இன்டென்ஷன்ஸ் இருக்கு, சுற்றி இருக்கு. அவங்க உங்க பார்ட்னரோட மைண்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. உங்க மேல உங்க பார்ட்னர் ரியலான லவ் வச்சிருந்தாலும் அதை அப்படியே மாற்றி விடுறாங்க. ஸோ திஸ் இஸ் நாட் குட். ஓகேவா? ஸோ பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஐ ப்ரொடெக்ட் மை பார்ட்னர், ஐ ப்ரொடெக்ட் மை லவ் லைஃப், அது மாதிரி வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கும் ஒரு சில அறிகுறிகள், ஒரு சில சைன்ஸ் வர்றப்போ அது கொஞ்சம் அசால்ட்டாக எடுத்துக்காம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கிறதும் நல்லது. ஓகேவா? சரி, இந்த டைமில் வந்து பார்க்குறப்போ உங்கள் பார்ட்னர் விஷயமும் சரி, உங்களோட லவ் லைஃப்லையும் நீங்கள் கொஞ்சம் லீட் பண்ணுறது, எக்ஸ்பெக்ட் பண்றதை தாண்டி, எதிர்பார்ப்பு வைக்கிறத தாண்டி நீங்க கொஞ்சம் முன்னாடி வந்து இறங்கி செய்யக்கூடிய விஷயங்கள் சப்போர்ட்டிவா இருக்கும். ஓகேவா? அது உங்க பார்ட்னருக்கும் கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3. ஸோ யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்து பார்ப்போம். ஸோ உங்க பார்ட்னருடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன? பைல் நம்பர் 3. ஸோ பார்ப்போம். Okay, got this full card. ஓகே, ஸோ பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் சரி, ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் நிறைய நடந்துருச்சு. ஸோ மச் நெகட்டிவ், நிறைய ட்ராமா, நிறைய ஒரு விஷயங்கள் யோசிக்கிற மாதிரி நிறைய நடந்துருச்சு. ஸோ உங்கள் பார்ட்னர் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் வந்துட்டு மோஸ்ட்லி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்டார்ட்டாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ வாட் எவர் ஹேப்பன், பாஸ்ட்ல என்ன விஷயங்கள் நடந்திருந்தாலும் சரி, நிறைய சண்டைகள் போட்டிருந்தாலும் சரி, புரிதல் இல்லாமல் இருந்திருந்தாலும் சரி, ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்டார்ட் இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு ஒன்ஸ் அகெயின் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற மாதிரி இருக்கு. ஓகே, பிகாஸ் வந்து ஒரு சுத்தமான ஒரு கிளாரிட்டிங்கிறதே இல்லை. நிறைய குழப்பங்கள், நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் தான் அதிகமாக இருக்கு. ஸோ இன்ஃபேக்ட் உங்கள் பார்ட்னரே ஒரு கட்டத்தில் டயர்ட் ஆயிட்டாங்க. ஆர்கியூமெண்ட்ஸு, சண்டை, ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கணும்.
ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு உங்கள் பார்ட்னரே ரொம்ப டயர்டான மாதிரி இருக்கு. ஸோ அதனால எவ்ரி திங் எண்ட் பண்ணிட்டு ஒன்ஸ் அகெயின் ஃப்ரெஷ் ஸ்டார்ட் இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் உங்க மேல இருக்கக்கூடிய என்ன ஃபீலிங்ஸ் இது வரைக்கும் இருந்துச்சோ, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் மாதிரியே இருந்தாலும் சரி, ஒரு தவறான புரிதல் ஒரு அது மாதிரி இருந்தாலும் இனி வந்துட்டு ஒரு புது தொடக்கம் இருக்கணும் அப்படிங்கிற ஆசைகள் இருக்கு. பட் சம்வேர் ஏதோ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ற மாதிரி இருக்குல்ல, ரொம்ப வந்து அது எப்படி வந்து உங்ககிட்ட சொல்றது, அது எப்படி ஒன்ஸ் அகெயின் ரீஸ்டார்ட் பண்றது இந்த ரிலேஷன்ஷிப்பை, ஒன்ஸ் அகெயின் எப்படி வந்து இதெல்லாம் சரி பண்றதுன்னு கொஞ்சம் ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்கு. அந்த ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கு. எல்லா விஷயத்தையும் வந்துட்டு ஒன்று சேர்க்கறது, ஒரு ஒரு கோர்வையா ஒரு விஷயத்துல கொண்டு வர்றதுன்னு ரொம்ப போராடுறாங்க. இது என்ன அப்படின்னா, உங்ககிட்ட ஓப்பனா எக்ஸ்பிரஸ் பண்ணாம, ஓப்பனா சொல்லாம, இது அவங்களாவே அவங்களுக்குள்ளார போராட்டங்கள் வச்சிருக்காங்க. மைண்ட்ல ரொம்ப யோசிக்கிறாங்க. பிகாஸ் ஒரு ஸ்ட்ராங் நெகட்டிவிட்டி இருக்கிறனால அவங்களால வந்துட்டு எந்த விஷயத்தையும் இப்போ வெளியில சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்காங்க. இப்போ எல்லாமே வெரி குயிக்கா நடத்தணும் அப்படின்ற ஒரு இது அங்க கிடையாது. ஸோ அதனால ஒரு சில விஷயங்கள் ஸ்லோ டவுன் ஆகிறதுனாலையும் ஸ்ட்ரெஸ் வருது. சரி, இந்த ரிலேஷன்ஷிப்ல நிறைய ஒரு ஜெல்லசி இருக்கலாம், பொசசிவ்னஸ் இருக்கலாம், நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. அது அதிகமா இருக்கு. மோர் தென் லவ்வை தாண்டி ஜெல்லசி, பொசசிவ்னஸ், அது அது அதுதான் வந்துட்டு மோஸ்ட்லி இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் கொண்டு வந்திருக்கலாம். ஓகே, ஸோ பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு தட்ஸ் தி திங். எஸ், நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு இது வந்துட்டு இட்ஸ் கம்ப்ளீட் டார்க்னஸ். இது வந்து மாறணும். ஓகேவா? ஸோ இந்த விஷயம் வந்துட்டு கம்ப்ளீட்லி வந்துட்டு மாறலை அப்படின்னா நிறைய ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு வரும். ஓகே, ஸோ சம்டைம்ஸ் ஆக்சுவலி மேபி உங்களுக்கு பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் உங்க பார்ட்னர் சைலண்டா இருக்கிறதுமே ஒரு பிரச்சனை தான். ஸோ எய்தர் நீங்க ஜெல்லஸ் அண்ட் பொசசிவா இருக்கலாம், இல்லை உங்க பார்ட்னர். பட் வந்துட்டு உங்க பார்ட்னர் சைலண்டா இருக்கிறது ஒரு விதத்துல டேஞ்சர் தான். ஒரு புரிதலை தப்பா புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ வெளிப்படையா எக்ஸ்பிரஸ் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் அது வரக்கூடிய நாட்கள்ல டெஃபினெட்லி ஏதோ ஒரு சூழ்நிலையில வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த ஒரு விஷயம் வந்துட்டு மாறணும். ஓகே, ஸோ கண்ட்ரோல், எமோஷனல் கண்ட்ரோலுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்க பார்ட்னர் உங்ககிட்ட வெரி சூன் ஒரு ஓப்பன் அப் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஒரு விஷயம் உங்க ரிலேஷன்ஷிப்ல நிறைய மாற்றத்தை கொண்டு வர காத்திருக்கு. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ. ஸோ 3 பைல டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு. எல்லாமே காமனான ஒரு மெசேஜ். தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் இருக்கு. நன்றி.